Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நான் எதிர்பாராத சூழ்நிலையிலே நான் அந்த கதவை அடைச்சிருக்கோம், எல்லாம் ஜெபம் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு இன்னொரு சர்ச்சில் போயிட்டு அப்படியே கதவு போகும்போது தான் உள்ள கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அப்போ சவுலை தேடி போன அந்த கழுதை தேடி போன சவுலை ராஜா ஆக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதை போல தான் இன்னைக்கு நான் எதிர்பார்க்கல. காலையில் சமையல் பேசத்தான் செய்து நான் ஃபார்மஸ் ஸ்க்ரீன்லேருந்து மெசேஜ் முடிச்சுட்டு நம்ம சர்ச்சுக்கு 5ஆம் தேதி ட்ராக் போட்டிருந்தாங்க. சரி பரவாயில்ல, ஸோ எட்டி பார்த்துட்டு நம்ம பக்கத்தில் பவன் அனுப்பியிருப்பாங்க, அந்த வயசானதை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஆனால் கூட கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு நம்ம மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இப்படியாக இந்த வயதிலே ஆண்டவரை தேடக்கூடிய, அவரை துதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே வாலிபத்திலே நடந்த சம்பவங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த நடத்துகிற சிஸ்டர் திரும்ப திரும்ப சொன்னாங்க 100%, நாட் 99 சொன்னாங்க. 99 கூட இல்லை, முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கிற வார்த்தையை தான் அடிக்கடி அவங்க சொல்லிக்கிட்டே ஜெபத்தில் நடத்தினாங்க. அது அவங்களுடைய உள்ளத்தையும் அது காட்டுது, நமக்கும் அது ஒரு ஆலோசனையாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் கிரியை செய்வதற்கு அது ஏற்கரமாக இருக்கிறது. சார், வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை மாத்திர வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். St. John chapter 1 verse 50. யாராவது வாசிக்கலாமா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்றார். இன்றைக்கு இந்த நேரத்திலே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நேரத்திலே இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை, இதிலும் பெரிதானவைகளை காண்பார். உடைய வாழ்க்கையிலே நீங்கள் இதுவரையும் எதை கண்டிருக்கிறீர்களோ அதை எண்ணி 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 துதிக்கும் பொழுது தேவன் செய்கிற ஒரு காரியம், இதை காட்டிலும் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி நம்முடைய தேவன் எப்பொழுதுமே இதிலும் பெரிதானவைகள், இதிலும் பிரதானவைகள் என்று சொல்லி இதுவரையும் வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், அடையாளங்களை காட்டிலும் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நான் நினைத்துக் கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரை கண்ட அற்புதங்கள் தான் ஏதோ ஒன்றை அட்டைன் பண்ணிட்டோம், ஏதோ ஒன்றை அடைந்து விட்டோம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நம்முடைய தேவனிடத்திலே நெருங்கி சேர 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 அவருடைய சமூகத்தை இன்னும் எட்டி பார்க்க பார்க்க அவரோடு கொள்ளுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்த அந்த 100% என்று சொல்ல போல நம்முடைய வாஞ்சையை ஆண்டவரே என்னை 100க்கு 100 அர்ப்பணிக்க உதவி செய்ய ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிற வார்த்தை, இன்னும் இன்னும் நான் இயேசுவை கிட்டி சேர வேண்டும், அவரை தேட வேண்டும், அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும், அவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், நான் ஒரு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும், என்னை இயேசு பயன்படுத்த வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கடந்து செல்லும் பொழுது தேவன் சொல்வார், இதிலும் நீ பெரிதானவர்களை காண்பாய். இதுவரை உங்கள் வாழ்க்கையை காண்டிருக்கிற அற்புத அதிசயங்களை காட்டிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவையானது ஒரு சிறு அர்ப்பணிப்பு. ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிப்பதற்கு முன்னால் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்கிறது. திரள் கூட்டம், 5000 புருஷர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 5000 ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைகள். அந்த கூட்டத்திற்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டிய அந்த நேரத்திலே ஆகாரத்துக்கு என்ன செய்வது? இவ்வளவு பெரிய கூட்டம், 3 நாட்கள் பசியா இருக்கிறாங்க, எப்படி செய்வது? ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் வெறுமையா இருப்பாருங்க, இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்.
அப்படிதான் ஒரு சிஷ்யன் சொல்கிறான், 200 பணத்துக்கு வாங்கினாலும் போதாதே, இவ்வளவு பெரிய கூட்டத்தை எப்படி சமாளிக்க முடியும்? ஆண்டவர் கேட்டார், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? உங்களுடைய இருக்கிறத என்கிட்ட கொண்டு வாங்க. இதோ ஒரு சிறு பையன் இருக்கிறான், 5 அப்பம் 2 மீன் இருக்குது, ஆனால் எம்மாத்திரம் என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார், அதை கொண்டு வாங்க, நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் ஆசீர்வதித்தால் அது மல்டிபிள் ஆகிக்கொண்டே இருக்கும், அது இன்க்ரீஸ், அது பெருகும், அதில் ஒரு திருப்தி அடைவீங்க என்று சொல்லி ஆண்டவர் சின்னது என்று பார்க்கல, ஒரு சிறிய எண்ணிக்கை தான் பார்க்கல, உங்களுக்கு இருக்கிறத என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலும் பெரிதானவர்களை வாழ்க்கையை காண்பதற்கு நீங்களும் நானும் நம்மிடத்தில் இருக்கிறவைகளை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஐயா, எனக்கு கொஞ்சம் பரிசுத்தம், கொஞ்சம் ஜெபம், ஆண்டவரே கொஞ்சம் தான் உண்மை இருக்கு ஆண்டவரே, ஆனால் இதை பூரணப்படுத்துவது நீர் தான் ஆண்டவரே. ஆண்டவரே 100க்கு 100 எங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேணுமாண்டார். நான் என்னை குறித்தே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், என்னை குறித்தே ஒரு குறைவு, என்னை குறித்தே ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஏதோ போடுகிறேன், ஏதோ ஆலயத்துக்கு போகிறேன், பாடுகிறேன், வொர்ஷிப் பண்ணுகிறேன், இதெல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒரு குறைவாக இருக்கிறது. என்னை குறித்து நானே குற்றம் சொல்லிக் கொள்கிறேன், இது உன்னால் முடியாது, நீ இப்படி நிற்க முடியாது என்று என்னுடைய மனசாட்சியே குத்திக் கொண்டே இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு ரகசிய பாவம், ஏதோ என் மனதுக்குள்ளே ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிற வண்ணமாகவே வா. நீ ஆண்டவருடைய கரத்தில் ஒன்று ஒப்புக்கொடு. 5 அப்பத்தையும் 2 மீனையும், அது ஒருவரையும் கூட சாப்பாடு போதாது. ஆனால் தேவன் அதை ஆசீர்வதித்த பொழுது, அவருடைய கரத்தை கொடுத்த பொழுது, அதை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எடுக்க 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 குறையாமலே இருக்கிறது. அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். திருப்தி அடைந்து 12 கூடை மீதியை காணுகிறார்கள். இயேசு அதை ஆசீர்வதித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி ஏற்படும். எதை எடுத்தால் ஒரு மீதி ஏற்படும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் தாளந்துகளை, ஆண்டவரே என்னிடத்தை கொஞ்சம் தான் எனக்கு ஜெபிக்க முடியுது ஆண்டவரே. ஒருவேளை சபையாக கூடி ஜெபிக்கும் பொழுது ஜெபம் வந்து விடுகிறேன், ஆனால் தனித்து நான் எப்படி ஜெபிக்கிறேன்? ஒரு தனி அறைக்குள்ளே உட்கார்ந்து நான் ஜெபிக்கிறேனா? ஆண்டவரே மற்றவர்கள் பார்க்காத நேரத்திலே, மற்றவர்கள் பார்க்கும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறேன், மற்றவர்கள் பார்க்கும் பொழுது பாடல் ஆசைப்படுகிறேன், ஆனால் தனிமையிலே இருக்கும் பொழுது நான் தேவனை துதிக்கிறேனா? நான் தனிமையிலே போது தேவனை பாடுகிறேனா? நான் தனிமையிலே போது தேவனை புகழ்கிறேனா? தேவனுக்கு இருதயத்திலே எனக்கு ஒரு இடம் உண்டா என்று சொல்லி அப்படி யோசித்து பார்த்தால், அநேக நேரத்திலே உங்களுடைய பதில், என்னுடைய பதில் அது வெறுமையாகத்தான் இருக்கிறது. கூட்டத்தோடு கூட்டமாக செய்வோம், எல்லாரோடும் சேர்ந்து செய்வோம், ஆனால் தனித்து செல்லும் பொழுது உங்களுடைய இருதயத்திலே ஒரு ஆசை உண்டாகுனதா? அதைத்தான் இந்த சிஸ்டர் சொல்லும் போது அந்த 100% சொல்லுவேன் அந்த வார்த்தையிலே, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல அந்த தாகம், அந்த வாரம் பெருக வேண்டும். இதுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாலிப நாட்கள்ல உங்களுடைய உள்ளங்கள்ல அந்த எண்ணத்தை நீங்க விதைக்கணும். எப்ப பார்த்தாலும் 100க்கு 100. ஏனென்றால் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தரனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய விருப்பம் நீங்கள் 100க்கு 100 ஜெயம் எடுக்க வேண்டும், 100க்கு 100 வெற்றியை பெற வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம் அதுவாக இருக்கிறபடினால்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவருடைய வாழ்க்கையில 100க்கு 100 வெற்றியை காண வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறார். என்னுடைய 14வது வயதிலே என்னுடைய தகப்பனார் மரித்து போனார்கள். நான் ஒரு நல்ல வசதியான குடும்பத்திலே பிறந்திருந்தேன். எங்கள் அம்மா ரங்கூர் பணக்காரின்னு சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவை இலங்கை பணக்காரன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய தமிழ்நாட்டிலேருந்து இலங்கையில் போய் ஒரு காலத்தில் சம்பாத்தியத்து வந்தால் இலங்கை தான் செல்வம் கொளிக்கும் நாடுன்னு சொல்லுவாங்க. இலங்கை போகிற எல்லாரும் பணக்காரராக தான் திரும்புவாங்க. அப்படி தான் என்னுடைய தகப்பனார் வாலிப வயதிலே, அவர் 30வது வயதிலே இலங்கை தேசத்தில் ஒரு வெள்ளைக்காரனுடைய கையில் நாவல் பித்தியாக ஒரு இடத்துல அவங்க வேலை செய்தவங்க, வெள்ளைக்காரனுடைய கையில் டீச்சராக இருந்தவங்க. அப்படி இருந்து அவர் 2 நல்ல பணக்காரர், நிறைய பணம் இருக்குது, நிறைய செல்வம் இருக்குது எங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதே போல ஒரு சின்ன ஆராதனையிலே எங்கள் கிராமத்திலே நான் போயிருந்தேன். ஜோ சொல்லும்போது சொன்னார், சின்ன பட்டி தொட்டியில், என்ன ஒரு சின்ன பட்டிக்காடு தான். எங்கள் சபையில் 5 பேர், இதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க, 5 பேர் எங்கள் சபையில் இருக்கிறோம். நான் ஒரு ஆள் 14 வயசு.
அவ அந்த சபைக்கு போகும்போது ஒரு நாள் ஒரு சின்ன பிரசவம் பண்ணாங்க. 5 பேருக்கு என்னென்ன பிரசவம் பண்ணிடுவாங்க? எல்லாம் குடிக்கிறவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க, அது பார்த்தவங்க, கெட்ட வார்த்தை, சண்டை எல்லாம் உள்ளவங்க தான். எங்களுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, பரிசுத்தானே என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துல இந்த சிஎஸ்ஐ சபையில ரொட்டீனாக ஒரு பிரசவம் பண்றதுக்கு அவங்க கொடுத்துப்பா. பஞ்சாங்கன்னு பேர். அந்த பஞ்சாங்கத்துல 52 வாரம் இருக்குன்னா 52 வாரம் என்ன பிரசவம் பண்ணிட்டு அதில் போட்டிருக்கோம். அந்த டயசிஸ் முழுவதும் திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துட்டு எல்லா டயசிஸ்லும் ஒரே நேரத்தில் ஒரே பிரசவம் தான் எல்லா சபைகளும் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரொட்டீன் ப்ரேயர்ல ஒரு சாதாரண மெசேஜ் தான் எங்களுடைய உபதேசம் கொடுக்குறாரு. அவருக்கும் இயேசு பெரிய பெரிய ஆழமான அனுபவம் இல்லை. ஆனால் புத்தகத்தை பார்த்து அவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்றார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்போ என்னுடைய கண்மனாலே இதை சொல்லும் பொழுது எங்களுடைய சொத்துக்கள் என்னுடைய கண்மனால் வருகிறது. எங்கு பார்த்தாலும் தோட்டங்கள், எங்கு பார்த்தாலும் பனைமரங்கள், எங்கு பார்த்தாலும் வயல்கள். நம்ம அப்பாவுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது. ஆனால் வசனம் சொல்கிறது மனுஷன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்கிற ஒரு கேள்வி தான் என் உள்ளத்தில் எழும்ப ஆரம்பித்தது. அவரின் சாதாரண சொன்ன வசனம். இன்றைக்கு ஒருவேளை இந்த வசனத்தை நான் அழுத்த திருத்தமாக சொல்றேன். அதனால அன்றைக்கு சொல்றவங்க எனக்கு அழுத்த திருத்தமானு சொல்லல, சாதாரண நடையில பேசுறாங்க. அப்பதான் யோசித்தேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவது தேவனுடைய வசனம் தான். அது உறக்க பேசுறாங்களோ, மெதுவா பேசுறாங்களோ, விளக்கமா சொல்றவங்க விளக்கம் இல்லாம சொல்றாங்களோ, தேவன் ஒரு மனிதன் தேடணும், தேவனுக்காக செவி கொடுக்கணும், தேவனுடைய சமூகத்தின் ஆசீர்வாதத்தை பெறணும், தேவனுக்காக ஜீவிக்கணும் என்கிற வாஞ்சை பெருகும் பொழுது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அப்பதான் இந்த வார்த்தை கேட்டு இன்னொரு வார்த்தை சொன்னார்கள், மதியடனே இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படும், நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று அப்படி பிரசவம் பண்ணாங்க. இந்த 2 வார்த்தையை 5 பேர் உள்ள ஒரு சபையில் தான் அந்த வார்த்தையை கேட்டு என் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியின் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு நாளிலே கண்களை மூடுவோமானால் நம்மோடு கூட எதுவும் வராது. வாலிபம் மாயை, இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் மாயை, இந்த உலகத்தில் உள்ள அழகு மாயை, எதுவா இருந்தாலும் கண்களை மூடும் பொழுது ஒன்றுமே வருவதில்லை. அன்றைக்கு மாலையில எங்களுடைய ஊர்ல கடற்கரை எங்களுக்கு ஒரு பிசினஸ் ஒன்று இருந்துச்சு. அது இந்தியாவிலே அந்த நாட்களில் 2 பேருக்கு அது 2 இடத்துல தான் அந்த வியாபாரம். ஒன்று எங்கள் கையில் இருந்துச்சு, ஒன்று இன்னொரு பிஸ்னஸ் கன்னியாகுமரின்னு சொல்லுவாங்க. அங்கே கடற்கரையில் ஒரு கருப்பு மணல் கிடைக்கும். அந்த கருப்பு மணல் வேறு எங்கேயும் கிடைக்கிறது இல்லை, குஜராத்தில் கிடைக்கும்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்களுடைய அறிவு கட்டின அளவில் நாங்கள் தமிழ்நாட்டில் 2 இடம் தான். ஒன்று கன்னியாகுமரி, அடுத்தது எங்கள் ஊர் கடற்கரையில். எங்களுக்கு கார்னர் சாண்ட் சொல்லுவாங்க, சிவப்பு மணல். ஆனால் அங்கே கன்னியாகுமரியில் கிடையாது கருப்பு மணல். அது ஒரு மினுக்கான ஒரு மணல். அதை வைத்தா மோதிரத்தில் அந்த கல் செய்யறதுக்கு உப்பு போடுற மாதிரி கொஞ்சம் சேர்ப்பாங்க, அல்லது கம்மல் அந்த கல் வைக்கிறது செய்வாங்க. அந்த காரியத்தை நாங்கள் ஜப்பான் தேசத்துக்கோ மற்ற தேசத்துக்கோ அனுப்புகிறவங்க பல இடங்களுக்கு. அப்போ அந்த கடற்கரையில் அங்கே உள்ளுக்குள்ள கப்பல் நிற்கும். இங்கேருந்து சின்ன கட்டு மரத்தில், சின்ன மீன் பிடிக்கிற மரத்தில் வச்சு மணலை முடியாக கட்டி அங்கே கப்பலில் கொண்டு ஏற்றுவாங்க. அப்படிப்பட்ட அந்த எங்களுடைய தொழில் நடக்கிற இடத்துல நான் தனியாக உட்கார்ந்து வாரத்திங்களை பார்த்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமையாக காண்பது. எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும், எத்தனை வேலைக்காரர்கள் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு வெறுமை, ஏதோ சம் எம்ப்டினஸ், ஏதோ ஒன்று என் மனதுக்குள்ளே ஒரு குறைவோடு தெரிந்தது. அப்படின்னாலே அப்படியே நான் உட்கார்ந்து ஆண்டு நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அந்த கடற்கரைக்கு போகும், அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு அந்த கடற்கரைக்கு போனால் அன்றைக்கு தான் ஒரு அலசத்தால எரிக்க கொண்டு வர்றாங்க. அங்கே சொல்றாங்க, மதிகளே இந்த ராத்திரியில ஒரு ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படும், நீ செய்து யாருடையதாக சொல்லி பிரசங்கத்தை கேட்டுருவேன். எங்க ஊர்ல எங்க அப்பாட்ட சண்டை போடுற ஒரு மனுஷன், பணக்காரங்க ஒன்றுக்கு ஒரு பிரச்சனை உள்ள கிராம வழக்கத்துல சண்டை போடுற ஒரு மனிதன், எவ்வளவு அவர்களுக்கு நாங்கள் பயப்படுற ஒரு மனிதன். ஆனால் அன்றைக்கு அவர் எப்படியோ இறங்கி போனால் அவரை தூக்கி கொண்டு வர்றாங்க. என்னுடைய சிந்தைக்குள்ள ஒரு எண்ணம் வருது, இதுதான் வாழ்க்கையா? ஒரு நாளில் இவர் மாத்திரமல்ல, நான் இப்படி வரித்து போவேன். இந்த நாட்களில் இயேசுக்காக நான் என்ன செய்ய முடியும்? அதுதான் என்னுடைய சிந்தையிலே வந்தது.
என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். 18ஆம் வயதில் என் ஆஸ்தியை எனக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க. எனக்கு எவ்வளோ ஆஸ்தி எனக்கு என்னுடைய ஷேருக்கு கிடைத்தது, பல ஏக்கர் கணக்கில் நிலங்கள். அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன ஆசை வந்துச்சு, ஆண்டவரே நான் எப்படி பார்த்தாலும் இந்த சிஎஸ்சி ஆலயத்தில் போய் தனிமையாக உட்கார்ந்து ஜீவித்து கொண்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப தெரியாது, கோயில் பக்தினா கோயிலுக்கு லைட்டு போடுறது, இங்கெல்லாம் கதிரை இருக்குது, அங்கே போனால் பாய் எடுத்து போடுறது, எங்கள் கோயில் முன்னால் அங்கே செம்மண், நல்ல கிராமத்தில் உள்ளவங்க ரொம்ப அழுக்கான மண், அந்த கடற்கரைகள் நல்ல வெள்ளம் இருக்கும், அதை கொண்டு அள்ளி போடுறது. இதைத்தான் ஆண்டு ஊழி செய்து நான் நினைத்துக் கொள்வேன். அப்படி கோயிலுக்கு நான் என்னை அர்ப்பணித்ததே, நான் அவங்களுக்கு ஓடி ஓடி நான் வேலை செய்வேன். ஆனால் இங்கே இப்படிப்பட்ட ஒரு வேலையை ஆண்டவருக்கு வெட்கப்படாமல் எனக்கு அந்த ஆண்டவருக்காக வேற என்னத்தை கொடுக்கணும் சரி ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளிலே என்னுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருந்தது, நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த பொழுது என்னுடைய தகப்பனாருடைய சொத்துக்களில் 10ல் ஒரு பகுதியை நான் எடுத்து சிஎஸ்ஐ பிஷப்பை கூப்பிட்டு அந்த சொத்துக்களை ஆண்டவருக்கு என் வாரிசு நாட்களில் நான் எழுதி வைத்தேன். பார்க்கறதுனால பைத்தியம், உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணாரு, இத்தனைக்கு நிலத்தை ஒன்று செட்டி கொண்டு எழுதி வைக்கிறியே அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்குள்ள ஆண்டது கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நான் கேட்டிருக்கிறேன் 10ல் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி, ஆனால் எனக்கு தெரிகிறது இல்லை. ஆனால் இது எண்ணங்களில் எப்போ பார்த்தாலும் ஒரு ஜெபம், யாருக்காவது கொடுக்கணும் கொடுக்கணும், அதுதான் என் உள்ளத்தில் இருந்தது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக இருக்கணும், நம்ம ஆண்டவருக்காக நம்ம போகணும், முழுமையாக நம்ம ஆண்டவர் வேலை செய்யணும், இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கொடுத்தேன். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது அங்கே பிஎஸ்சி படித்தேன். 5 வருஷத்துக்குள்ள என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் 2 மடங்கு பெருமதி ஆகிவிட்டது. 2 மடங்கு பெருமதி ஆன பிறகு நான் திரும்பவும் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். நான் 100 தென்னைகளை தென்னந்தோப்பு உண்டாக்கினேன், எல்லா தென்னைகளும் காய்த்துக்குது. பிஎஸ்சி நான் முடிக்கிறேன், தோட்டத்தில் படித்து யோசித்து கொண்டே இருக்கிறேன். இனிமேல் அடுத்த தோட்டத்தை எப்படி வாங்குவது, அடுத்த சொத்துக்களை எப்படி வாங்குவது படித்து யோசித்து கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் என் வாலிப நாட்களில் 100 தென்னைகள் வைத்து நானே உண்டாக்கி இருக்கிறேன். அதை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு எண்ணம், அப்படி இருக்கும் பொழுது தோட்டத்தை படுத்தும் பொழுது எனக்குள்ளே ஒரு சத்தம் கேட்குது, மனிதனே இந்த ராத்திரியிலே ஒரு ஆழ்த்தமாக எடுத்துக் கொள்ளப்படும், நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும். உடனே நான் இந்த எண்ணங்களெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையை எப்படிதான் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறது, எப்படிதான் கண்டுபிடிக்கிறது, என்னத்தை செய்தாலும் திருப்தி இல்லை, ஏதோ ஒரு வெறுமை இருக்கிறது என்று சொல்லி நான் இன்னொரு தசமாக எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில நான் தொடர்பு வைத்திருந்தபடினாலே என்னுடைய சொத்துக்களை மறுபடியும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் தலைவர்கள் வீட்டுக்கு கூப்பிட்டது. என்னுடைய 23ஆம் வயதில் மறுபடியும் தசமாக எடுத்து கொடுப்பேன் என்று சொல்லி கொடுத்தேன். ஆனால் அவைகளிலே நான் ஒரு கடைசியிலே நான் நினைத்த ஒரு சமாதானத்தை காணவில்லை. அப்படி இருக்கும் பொழுதுதான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில என் ஆசிரியர் ஒருவர் சொன்னார், நீ பாவஞ்சிருக்கியான்னு கேட்டார். நான் ஆமான்னு சொன்னேன். சரி உண்மையை சொன்னார். ஆனால் கூட ரட்சிக்கிறவங்க என்னன்னு தெரியுமான்னு சொன்னார். எனக்கு தெரியாது என்று சொன்னேன். ஆனால் நிறைய கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்படி இல்லை, உடைய நற்கிரியோடு பக்கத்தில் இருக்கட்டும், நல்லா கூட பரவாயில்லை. ஆனால் கூட தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவதற்கு இறக்கப்படுவான். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் சகல பாவங்களை நீக்கவே சுத்திகரிக்கிறது. நீ இயேசுவிடத்தில் ஒரு பாவங்களை அறிக்கையிட்டு நீ ரட்சிப்பின் நிச்சயம் பெறணும்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை நான் ஒரு நாளில் பெற்றுக்கொண்டே பாவங்களை அறிக்கை செய்து ஒரு சின்ன காரியம் தான் கூட அறிக்கை பண்ணி 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 ஆண்டோட தனிமையாக உட்கார்ந்து ஆண்டவரே அந்த ரட்சிப்பை நான் காணணும். எத்தனையோ சொத்துக்களை கொடுத்துட்டேன், ஆனால் சமாதானத்தை நான் காணல, ஏதோ என் உள்ளத்தை வெறுமையா இருக்கிறது. இப்ப என்னையே நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கோயிலுக்கு போதான் செய்தேன், பாடத்தான் செய்தேன், எல்லாம் செய்தேன், ஆனால் ஏதோ ஒன்று இன்னும் எனக்குள்ளே வெறுமை இருக்கிறது என்று சொன்ன பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். ரட்சிப்பின் நிச்சயத்தை பற்றி பின்னர் நாட்கள் அபிஷேகத்தை எல்லாம் கற்று ஆண்டுக்காக ஊழி செஞ்சுருவாங்க. சரி, இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டோம், இந்த செய்தி எல்லா ஜனங்களுக்கும் போகணும். ஒரு போ அல்லது அனுப்புன்னு சொல்லும் பொழுது ஐயோ நம்ம அனுப்புறது போதும், கொடுத்தது போதும், இது இந்த ஆண்டவருக்காக நான் வேலை செய்யணும்னு சொல்லி அதுக்கு பின்னதாக மறுபடியும் எனக்குள்ளே ஒரு அர்ப்பணிப்பு தோன்றினது. அப்பதான் என் வாழ்க்கையில முதலாவது சின்ன கிராமத்தை எடுத்தேன். செம்பரோட ஒரு சின்ன கிராமம், 56 வீடு. அந்த 56 வீடு ஒருத்தவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. 1975 வருஷம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி எங்கள் வீட்டில், அந்த நாட்களில் எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சொத்துக்களை பார்த்துட்டு ஒரே தொல்லை பண்ணுவாங்க. ஏனென்றால் இப்படி போயிட்டு சாமியார போயிடுவான், ஊழிக்கு போயிடுவான்னு சொல்லி எங்கள் அம்மா எல்லாம் பெரிய தடை பண்ணி கொண்டே இருந்தாங்க. அதனால வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டேன். மதுரைன்னு ஒரு இடம் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த மதுரையில் போய் வேலை தேட ஒரு இடத்துல வேலை கிடைக்கல. ஒரு ஹோட்டலில் தண்ணி ஊற்றுற வேலைக்கு சேர்ந்தேன். சாப்பாடு போக 10 பைசாக்கு வீடியோன்னு சொல்லி தருவாங்க, அதான் நாங்கள் அங்கே சாப்பிடும்.
பிறகு பெட்ரோல் ஷெட்டில் வேலை பார்த்து 3 ரூபா சம்பளம் தருவாங்க. அந்த 3 ரூபாயில 30 பைசா எடுத்து தசமாத்த கொடுப்பேன். 2 ரூபாய் 70 பைசா 3 வேளை நான் சாப்பிடணும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என்னுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு வெறுமை இருக்குது. நமக்கு சொத்துக்கள் சுகங்கள் அங்க வேண்டாம், நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற தாகத்தோடு நான் ஓடி வந்தேன் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா என்னதான் தெரியல, ஏதோ ஒரு வெறுமை 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 எம்ப்டினஸ். ஆண்டவருடைய கிருபையினால எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, நான் இயேசுவை நான் சொல்ல ஆரம்பிக்கணும், இயேசுவை கொடுக்கணும்னு சொன்ன பொழுது நான் ஜெயிக்கிற பார்த்த பையன் ஒரு 5 ரூபா காணிக்கை கொடுத்தான். அப்போ நான் சொன்னேன், இந்த காணிக்கை வேண்டாம், நான் பணக்கார குடும்பத்தில் உள்ளப்பா, நான் என் வீட்டை ஓடி வந்திருக்கிறேன், அதனால மதுரையில் நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு பணம் வேண்டாம்னு சொன்ன பொழுது அவன் சொன்னான், இல்லை இல்லை இது ஆண்டவர் என்னை கொடுக்க சொல்றாரு, நீ வாங்கி உனக்கு இல்லை ஒரு ஊழியத்துக்கு சொல்லி கையில் கொடுத்தார். அன்றைக்கு இன்று வரையிலும் யார் என்ன பணம் கொடுத்தாலும் அதை ஊழியத்துக்கிட்டே நான் அதை கொடுப்பேனே தவிர எனக்கு நான் எடுக்கிறது இல்லை. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு இல்லை ஊழியத்துக்குன்னு சொல்லி 5 ரூபாய் வச்சு ஒரு 56 வீடு உள்ள ஒரு சின்ன கிராமத்தை எடுத்து ஆண்டவருக்காக அவங்களுக்கு ஏதாவது புதிய ஏற்பாடு கொடுக்கணும் எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஆனால் பெரிய ஜபம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கிறிஸ்துமஸ் கேக் வாங்கினேன், கிறிஸ்துமஸ் கேக் வாங்கினேன், மிக்சர் வாங்கினேன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு பையனை கிட்டார் அடிப்பான், ஒரு பாட்டில் 3 பேர் சேர்ந்து அந்த கிராமத்துக்குள்ள போகணும். அந்த ஊரில் உள்ள எல்லாருமே எங்கள் அப்பாவோட வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனால் யார் போனாலும் அடித்து விரட்டி விட்டுருவாங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை, நான் யாருன்னு இந்த ஊருக்கு தெரியும், நான் போனாலும் இந்த ஊரில் வந்து செய்ய மாட்டாங்க, கிராமத்தில் செய்ய மாட்டாங்க. அதனால பக்கத்து கிராமத்தில் போய் வேலை சொல்லி ஒரு புதிய ஏற்பாடை ஒரு கிறிஸ்துமஸ் கேக்கை வைத்து வீடு வீடாக நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வீட்டு வாசல் நின்று, ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதிங்க, இந்த வீட்டில் படிப்பு கொடுங்க, பிள்ளைகளுக்கு நல்ல கிருபை கொடுங்க. ஏதோ தெரிந்த அளவில் வெட்கப்படாமல் ஒரே நாளில 56 வீட்டு வாசல் நின்று ஜெபித்து ஒரு புதிய ஏற்பாடை கொடுத்து அல்ல சொல்லுமா. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே தமிழ்நாட்டில் மாத்திரம் 33,000 கிராமங்களிலே இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. அல்லேலூயா. அந்த நாட்களில் ஒரு சின்ன அர்ப்பணிப்பு, வாலிப நாட்களில் ஒரு சின்ன அர்ப்பணிப்பு என்பது கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் அந்த இளவயது பக்தியை மறக்கிற தேவன் அல்ல. இந்த நாட்களில் நீங்க 100 ஆண்டவரே என் வாழ்க்கை ஒன்று தான் வேணும் ஆண்டவரே. இப்போ அவங்க மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு, மீறுதல் உண்டு, ரகசியங்கள் உண்டு, பரவாயில்லை. மீண்டும் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாத சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கிறிஸ்துவ சபைக்கு வர்றதுனால அவர் வேண்டாம் நினைச்சிடாதுங்க. நீங்கள் இன்னும் கவக்காதிரி சங்குரிமானவா, இன்னும் வருத்தப்பட்டு உங்களுடைய இருதயத்தில் பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறீங்க. ஏதோ வந்து உங்களுடைய உள்ளத்தில் அழுத்தி கொண்டே இருக்கிறது, ஏதோ ரகசியம் உங்களுடைய உள்ளத்தில் மறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை விட வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க, ஆனால் உங்களால் விட முடியவில்லை. இன்றைக்கு அருமை சகோதரியுடைய வார்த்தையின்படியாக 100 ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்க ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஒரு அற்புதமாயிருந்தாலும் ஓடுகிறேன் இயேசுக்காக ஓடுன்னு சொல்லி ஓடும் பொழுது ஆண்டவருடைய பார்வையிலே அது ஒரு லேசான காரியமாக மாறுகிறது. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, ஒரு எப்படியோ ஒரு அற்பமான ஆனால் பின்வரும் நாட்களில் சொத்துக்கள் எல்லாத்தையுமே விட்டு முடித்து கொடுத்துட்டு எனக்கு ஒரே ஒரு வீடு கடைசி வச்சிருந்தேன். அந்த வீட்டையும் ஒரு அசம்பி சாப்பாடு கொடுத்து இப்போ எங்கள் வீட்டில் அசம்பி சாப்பாடு ஆறானதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் திருச்சியில் வந்தேன். ஆனால் இப்போ எங்கள் திருச்சி எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு சின்ன எங்கள் ஆஃபீஸும் எங்கள் வீடு எல்லாமே பெரிய கிராமம் மாதிரியே அது இருக்கும். அவ்வளோ பெரிய அமைப்பில் ஆண்டு வைத்துதான் இப்போ இந்தியாவில் ஒரு IAS சென்டர் ஆரம்பிக்கணும், ஒரு IFS IPS என்று சொல்லி நம்முடைய மிஷனரி பிள்ளைகள் 6 பிள்ளைகள் ஹை குவாலிஃபைட் பிள்ளைகளாக வரணும்னு சொல்லி என்னுடைய மகன் அமெரிக்காவில் படித்தா 1,500,000 சம்பளம் பார்த்தா அதை விட்டுட்டு இப்போ நான் நமக்கு 10,000 சம்பளம் கொடுக்குறேன். என்னை போல என் பிள்ளையும் இந்த நாட்களில் அர்ப்பணித்து அவன் ஒய்ஃப் ஒரு இன்ஜினியர், அவளு வேலையை விட்டு அவளு வேலை வேண்டான்னு சொல்லி 2 ரூபாங்க ஆண்டுடைய ஊழியத்தை செய்தார்கள். எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் தேவை ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே 100% கொடுக்கணும் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டு. இது மாய்மாலமான உலகம் ஆண்டவரே, கண்கள் காண்கிற யாவும் அழியும் ஆண்டவரே, அதை காணாத ஒன்று நிச்சயம் என்று ஆண்டு சமூகத்தில் நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். இதிலும் பெரியாரை காண்பேன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தின்படியாக ஆண்டவர் நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரையில் கொடுத்த கிருபை, இதுவரையில் கொடுத்த பரிசுத்தம், இதுவரையில் வாங்கிக்கணும். எத்தனை வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு ரோட்ல சுத்தி கொண்டே அலையும் பொழுது ஆண்டவர் உங்களை இங்க வைத்திருக்கிறதே பெரிய கிருபை அல்லவா?
ஆண்டவர் இடத்தோடு பாட வைத்திருப்பதே பெரிய கிருபை அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீங்கள் ஆர்ப்பரிப்பதே ஒரு கிருபை அல்லவா? உங்களுக்கு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பதே பெரிய கிருபை அல்லவா? எத்தனை பேர், எத்தனை பிள்ளைகள், எத்தனை குடும்பத்தில் கிறிஸ்தவ குடும்பத்தை எத்தனை பிள்ளைகள் சீரழிகிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், அதை நினைத்து நினைத்து எண்ணி எண்ணி நீங்கள் துதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நான் சில சாட்சிகளை சொல்றேன் உங்களை ஊக்குவிப்பதற்காக. அந்த இளம் வயதில் செய்வேன். ஆனால் போன வருஷத்துல நான் அமெரிக்காவுக்கு போயிருந்த பொழுது எங்க பார்த்தாலும் இந்த கொடிகளை கொடுப்பேன். இங்கிலீஷ்லயோ தமிழ்லையோ போனால் எந்த கண்ட்ரி போனாலும் எத்தனை நாள் நாங்கள் இருக்கிறதோ அத்தனை 100 வச்சிருப்பேன். 30 நாள் அந்த கண்ட்ரி போனால் 3000 கொண்டு போவேன். அதே கணக்கு. ஒரு நாளைக்கு 100 பேருக்கு நான் இயேசுவை கொடுக்கணும். வெள்ளைக்கார வீட்டில் எல்லாம் போடணும். இதுதான் என் தரிசனம். அதனால சபையில் கொடுத்து பாடுறது வேற, வீடு வீடா போடணும். எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆஞ்சை, இந்த இயேசு தான் எல்லா இடத்துக்கும் கொடுக்கணும். ஏன்னா ஒரு சின்ன ஊழியம், பெரிய பெரிய குருசையில் நான் நடத்துறதுல அப்படின்னு அனுபவம் இல்லை. அந்த இயேசு நாமத்தை போடணும். போன வருஷத்துல சிக்காகோ போயிருந்தேன். சிக்காகோவில் இருந்து 3 நாள் தான் மீட்டிங். நான் சொந்த டிக்கெட் எடுத்தா இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டுக்கு 60,000 டிக்கெட் எடுத்து வந்துருக்கேன். சொந்தமாக தான் எடுத்து வந்துருக்கேன். நம்ம சர்ச்சில் தான் எனக்கு நிரோசிச்சு தான் எனக்கு இந்த லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்முடைய சர்ச் கமிட்டியில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது ஓடி எக்ஸ்பென்ஸில் தான் வந்திருக்கேன். அதே போல் நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன். ஆனால் எங்கே போகிறேன் என்ன பற்றி ஒரே ஒரு சர்ச்சில் 3 நாள் பேசுகிறேன். அதை கூட எங்கே போனேன்னு எனக்கு தெரியாது. என்ன சரி சொல்லி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். சிக்காகோ போகணுன்னு சொன்னேன். சிக்காகோலேருந்து ஒருத்தர் ஃபோன் அடிக்க நியூ ஜெர்சிக்கு அடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்டு. நான் அதுக்கு ஷாப்பிங்கில் தங்கியிருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, பிரதர் இப்போ இந்த ஊரில் இல்லை, நான் வேற ஒரு நான் கலிஃபோர்னியாவுக்கு போயிட்டேங்கிறார். சரி பிரதர், நான் கலிஃபோர்னியாவுக்கு வரேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் சிக்காகோவில் வரணும், 25,000 டிக்கெட் பிரதர். உள்நாட்டில் அவ்வளோ டிக்கெட்டு. நாங்கள் 4 குடும்பம் தான் இருக்குது. நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் கஷ்டப்படுவீங்களே பிரதர். நாங்கள் 4 பேர், எனக்கு அது போதும். ஆண்டு கொஞ்சத்தை கூட ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி நான் அந்த தேசத்துக்குள்ளே போயிட்டேன். கலிஃபோர்னியா டிக்கெட் போயிட்டேன். போகும்போது அந்த 4 பேருக்கு ஒரு நாள் என்னுடைய அனுபவங்களை சொன்னேன், என்னுடைய சாட்சிகள் சொன்னேன். அங்கே கேட்ட ஒரு லீடர், ஐயோ இன்னொரு கொஞ்சம் கூட்டங்கள் இங்கே உள்ளவங்களாம் தமிழ்நாட்டுக்கு எங்கே இருக்கு கண்டுபிடிச்சி கூட்டம் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி ஒரு சின்ன கூட்டம் அரேஞ்ச் பண்ணாங்க. அரேஞ்ச் பண்ண உடனே காலையில் 10லேருந்து 1 மணி நேரம் தான் அந்த கூட்டம். ஆனால் பேசுகிற காரியங்கள் அனுபவங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மத்தியானம் 2 மணியிலிருந்து திரும்ப ஒரு 4 மணி, ஒரு 3 மணி வரை கொஞ்சம் பேசுங்களான்னு சொன்னாங்க. அமெரிக்காவில் அப்படி சொல்லுவாங்களா? எனக்கு முன்னுமணி தெரியாத ஒரு இடத்துல மறுபடியும் நான் பேச ஆரம்பித்தேன். அந்த ஆவியாருடைய பலன், அந்த கொஞ்சம் பலன் பேச ஆரம்பித்த உடனே பிரேயர் வாக்க பற்றி பேசுறேன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இயேசு நாமத்தை சொல்லி உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல ஏதோ பெரிய ஒரு ஊழியர் நீங்க அப்படியே சுத்தி சுத்தி இயேசு நாமத்துல இந்த தெருக்களெல்லாம் சுத்துங்க. கலிபோர்னியாவில் டேவிஸ்ங்கிற பகுதியை நீங்க உங்க கார்ல வைங்க, தேவன் பெரிய ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி அப்படியே சொல்லிட்டே இருந்தேன். அந்த பிரேயர் முடிச்ச உடனே என்ன செய்றாங்க தெரியுமா? 5 கார் அரேஞ்ச் பண்ணாங்க. நாங்கள் 17 பேர் 5 கார் உட்கார்ந்தோம். இந்த கலிபோர்னியாவில் டேவிஸ்ங்கிற பகுதியை சுற்றி ஊழி செய்வோம்னு சொல்லி ஒரு பிரேயர் வாக் போவோம்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, இந்த தரிசனத்தில் ஒரு பகுதியை அவங்க செய்தாங்க, சந்தோஷம். அடுத்த நாள் ஒருத்தர் வந்தார், ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும்னாரு. எதுக்குன்னு கேட்டேன். இல்லை நீ வாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன் வாங்கன்னு திரும்பி வந்தார். என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன ஃப்ளைட்டு 4 பேர் தான் உட்காரலாம். ஃப்ளைட் ஓட்டுறவர், இந்த படிக்கிற அந்த பையன், அந்த ஃப்ளைட் படிக்கிறாரு, அந்த சபடி பாஸ்டர், நாங்கள் 4 பேர் தான் ஃப்ளைட்டில். எதுக்கு ஒரு வீட்டில் எதுக்கு சர்ப்ரைஸ்? எனக்கு என்ன விஷயம் இல்லை, எங்கள் ஃப்ளைட் ஓனர்கிட்ட போய் சொன்னேன். நீங்கள் எனக்கு சொன்னதெல்லாம் காரியங்கள் சொல்லணும். அந்த ஃப்ளைட் ஓனர் இந்த கலிபோர்னியாவை சுற்றி நம்ம ஆகாயத்தில் ஜெபிப்போம் சொல்லி ஒரு தனி ஃப்ளைட்டில் போட்டாங்க. அதே சொல்லியிருந்தாங்க. அதே இல்லையா, ஹோட்டலில் தண்ணி ஊற்றி எடுத்தாங்க. 10 பைசா மீனாட்சி கோயிலில் 10 பைசா வீடு அடிக்க தருவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல எனக்கு ஆகாயத்துக்கு எனக்கு தனி பிளைட்டை விட்டான். அலையிலே சொல்லிங்களா, பொருள் சுத்தி காட்டி ஜோபடி கூட இறக்குனாங்க. என் அன்பு கர்த்தருடைய என்னுடைய தேவன் தான் உங்களுடைய தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் தான் நீங்க ஆராதிக்கிற தேவன். என்னை உயர்த்த தேவன் உங்களை உயர்த்து வல்லவராக இருக்கிறார். எனக்கு தேசத்து 5000 கிராமங்களை செய்தோம். இந்த ரூபா நோட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா 15 பாஷை போட்டிருக்கோம். இந்த ரூபா எடுத்து 10 ரூபாயோ நீ வீட்டில் எடுத்து பாருங்க, அது 15 பாஷை போட்டிருக்கோம். இந்த 15 மொழிகளிலும் இப்பொழுது 1 லட்சம் வீதம் கைப்பிரதிகள் 15 லட்சம் 15 மொழிகளில் குஜராத்தி, பீகாரி, ஒரியா, பஞ்சாபி கூட 3 தேசத்துக்கு போயிட்டு இப்போ கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டுக்காக செய்யணுங்கிற ஒரு தாகம் தான் பெருகி கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் ஊழியத்து பாதையில் பாடல்களும் உண்டு. ஒரே ஒரு பாடலை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஏஞ்சல் டிவி பார்ப்பீங்கன்னா, நேற்று 8-9 வரை ஏஞ்சல் டிவி பேட்டி கேட்டாங்க. 4 வாரம் 2 பேட்டி எடுத்துக்கிறாங்க. அடுத்த வாரம் சனிக்கிழமை யார் ராத்திரி 8 பேசுகிறேன்,
அதுக்கடுத்த வாரம் பேசுகிறேன். அதுக்கடுத்த நீ ஒரு ஏஜென்டி பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் இந்த ராத்திரி 8:30 மணிக்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் வச்சிங்கன்னா தொடர்ச்சி அது வந்துகிட்டு இருக்கு. அந்த சீடியை கேட்டு எழுதிங்கன்னா என்னோட அனுபவங்களை கொடுப்பாங்க. இந்த அனுபவங்கள் வந்து உண்மையிலேயே ஊழியத்தை ஊக்குவிக்க பயன்படும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை வாங்கி காசுக்கெல்லாம் தர மாட்டாங்க, சும்மா ஃப்ரீயாக தருவாங்க. நம்புறேன், நீங்கள் எழுதி போட்டால் தருவாங்க. நம்புறேன், இல்லாட்டில் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கொள்ளலாம். எப்படி ஆகிடும் அந்த தரிசனம் ஜன்னல் பெறணும். எத்தனை அளவுக்கு ஆண்டவர் பெறுகிறாரோ. அதே நேரத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி கரெக்டாக முடிக்க பேச விடுவேன். நான் போன மாதத்தில் மலேசியா போயிருந்தேன். டிசம்பர் 12/12/2012. ஏன்னா அது முக்கியமான ஒரு நாள். 1/1/2001 வந்திருக்கோம், 2/2/2002 வந்திருக்கோம், 2010. ஆனால் 12 வரைக்கும் தான் லாஸ்ட்டு. இன்னும் 13 வராது வாழ்க்கையில், 13ஆம் மாதம் கிடையாது. அப்போ நான் என் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை எதிர்பார்த்துருந்தேன். நான் ஒரு அந்த ஐஏஎஸ் சென்டருக்காக எங்கள் வீட்டை மார்க்கெட் பண்ணி 28 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஒரு நிலம் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் ரொம்ப நாளைக்கு ஜோம் பண்ணிட்டு எப்படியாவது அவர் அற்புதம் செய்வார், 12 ஒரு அற்புதம் செய்வாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிக்கிட்டே இருக்கிறேன். நான் நினைக்கிறது நடக்கிற அவசியம் இல்லை, ஆனால் என்னுடைய எண்ணம். அப்போ மலேசியா போயிருந்த பொழுது மோகன் சிராசோட மீட்டிங் நடந்துச்சு. 3 நாள் தண்ணி மாத்திரம் குடிச்சு உபவாசம் இருக்கணும். எனக்கு அந்த அப்படிப்பட்ட உபவாசம் ரொம்ப ஆசை. அதனால தண்ணி மாத்திரம் வந்து 40 நாள் அப்படி இருந்திருக்கிறேன். அதனால எனக்கு ஒரு ஆசை, இந்த ஜெபத்தில் ஒரு நாள் வச்சு சரியா உபவாசத்துக்கு மாட்டுக்கோம், இதுக்கு போகும்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து ஒரு 3 நாள் இருக்கலாம்னு போயிருந்தேன். அவங்க வால்போஸ்ட் போட்டிருந்தாங்க, அதில் நான் முஸ்லீம்ஸ், இந்த கூட்டம் முஸ்லீம்களுக்கு அல்லன்னு சொல்லி அந்த வால்போஸ்டில் போட்டிருந்தது. ஏன்னா உங்களோட லா ஒன்று இருக்குது, யாராவது இயேசுவினுடைய கைப்பறதை முஸ்லீமுக்கு கொடுத்தால், மலாய்க்காரன் கொடுத்தால் 2 வருஷம் சிறை தண்டனை. அப்போ 3 நாள் உபவாசம் முடிச்சுட்டேன். அப்போ தான் ஒரு பெரிய மலையில் போய் நான் சாது செல்வராஜ் ஏஜென்டி ஓனர் நாங்கள் எல்லாரும் மலை உச்சியில் போய் ஒரு பெரிய பேக்கு அந்த இடத்துல போய் நின்று ஜெபிக்க போயிருக்கிறோம். அந்த மலை உச்சியில் பெரிய 10 மலைன்னு பேர் டாப்பில் போயிட்டோம். போய் அங்கே இருக்கும்போது தான் அந்த ஏஜென்டி வேறு கேட்டேன், ஐயா எனக்கு ஒரு பேட்டி கொடுக்கணும் இதில்னு கேட்டோம்னா அவங்களுடைய சரி டைப் வந்து இந்த வாரத்தில் வர்றது ஒரு 3 மாதம் தான், டிசம்பர் மாதம் கொடுத்தாரு. அப்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தாக்கம், நான் முஸ்லிம்ஸுக்கு போடுறாங்களே ஒரு பெரிய ஒளி செய்கிறவங்களுக்கு கூட இந்த லா அப்படி இருக்குது, இப்படி சட்டத்தில் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கவலை. ஆனால் அந்த நாட்டை விட்டு போகிறதுக்குள்ள ஒரு 10 முஸ்லீம்காவது மலாய்க்காரருக்காவது கொண்டு சுவிசேஷத்தை கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு தீர்மானம். 12 வந்துச்சு. காலையிலேயே எழுப்பி ஜோம் பண்ணேன். 100 கோடி எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு டவுனை விட்டு ரொம்ப தள்ளி ஒரு கிராமத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போனேன். ஒரு முஸ்லீம் கிராமம், பியூர் முஸ்லீம் மலாய்க்காரங்க. அங்கே போய் வீடாக கொடுத்துட்டு வந்தேன். ஒருத்தர் சண்டைக்கு வந்தான், மலாய்க்கார ஒருத்தர் சண்டைக்கு வந்தான். போலீஸில் சொல்ல வேண்டாம், அவன் போலீஸில் சொல்ல மட்டும் தான் விளங்கிச்சு. வேறு மலாய்க்கில் எடுத்து சொல்லிட்டான். சரி பரவாயில்லை நான் சொல்லிட்டு சரி இதில் எனக்கு அனுபவத்தில் இல்லாட்டி அவமானப்பட்டிருக்கிற எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு. அதனால ஒன்றுமே நினைக்கிற ஒரு இலங்கையில் போச்சுல கூட அங்கே மட்டக்குடியில் 3 நாள் பிரசவம் பண்ணேன். ராத்திரியே 12 மணிக்கு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வந்துட்டார். ஏன்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டு போகிறாங்க, நீ இயக்கத்தில் உள்ள வரான்னு சொல்லி பிடிக்க வந்துட்டாங்க. அப்போல்லாம் தப்பு வெற்றிகொள்ளாத பிரசவம் பண்ணி கொண்டு போட்டுட்டாங்க. அப்போவும் எங்கள் பக்கத்தில் வந்துச்சு, ஏங்கல விடல போட்டுட்டு சண்டை நடக்கிற நேரத்துக்கு உள்ளே போகிறேன். அப்படியெல்லாம் பாட்டு பார்த்தனால எனக்கு பெருசாக தெரியல. சரி என்னத்தை வரோம் அப்படின்னு போயிட்டு கொஞ்சம் தூரம் போனேன். அங்கே உள்ள மலாய்க்காரங்க எல்லாரும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி, நான் அதில் அட்ரஸ் இல்லை, எனக்கு எப்படியோ தேடினது எங்கே இருக்குன்னு சொல்லி கடைசி வந்துட்டாங்க. வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போய் அங்கே வச்சிருக்கிறாங்க. வச்சுட்டு உள்ளே உட்காந்து அப்படின்னு விசாரிக்கிறாங்க, அந்த கொடியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ABCDE 5 எழுத்துல எப்படி இயேசுபடி சொல்கிறது ஒரு ஆள் கேட்டு போட்டிருக்கிறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இதை நீ அக்செப்ட் பண்ணணும். முதலாவது நீ பாவி. அந்த போலீஸ்காரருக்கு நான் இப்போ சொல்லி சொல்கிறேன். அவன் எனக்கு ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கிறான், எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. நான் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது, நேரத்தில் சொன்னாத உண்டு, அவனுக்கு 2 வருஷம் ஜெயிலில் போட்டுவான் அப்படின்னு நினச்சி சரி ஒருவேளை ஆண்டு விட்டுருவாரு. ஆனால் இந்த போலீஸ்காரர் மலாய்க்காருக்கு சுவிசேஷம் சொல்லலாம்னு சொல்லி அவன் மலாய்க்காருக்கு சொல்கிறேன். A ஃபார் அக்செப்ட். முதலாவது நம்ம எல்லாம் ஒரு பாவின்னு ஏற்றுக்கொள்ளணும், அக்செப்ட் பண்ணணும். பிலீவ் தேவகுமாரா இயேசு நம்முடைய பாதுகா மரித்தார், உயிர்த்தார், அவர் இன்னைக்கு ஜீவிக்கிறார், வரப்போறார். இதை பிலீவ் பண்ணணும். சி கன்ஃபஸ், நம்ம பாவத்தெல்லாம் இயேசுகிட்ட கன்ஃபஸ் பண்ணணும். டி வேதத்தை நான் கீழ்ப்படினேன், வேதத்தை நான் நடப்பேன்னு சொல்லி அதுக்காக அவரை இயேசுவை ஃபாலோ பண்ணி சொல்லி நம்மளை டெடிகேட் பண்ணணும். அப்போ நான் இட்டர்னல் லைஃப் கிடைக்கும்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறேன். அதனால உனக்கு இது யார் சொல்லி தந்தான்னு கேட்டான். நான் தான் சொல்றேன்னு. யார் எழுதி தந்தா, உனக்கு ஏதாவது ஏக்கங்கள் இருக்குதான்னு கேட்டான். ஒண்ணுமே இல்லைன்னு. நான் ஒரு டூரிஸ்டா வந்திருக்கிறேன், அந்த இடத்துல நான் என் பாஸ்போர்ட்டை பாருங்க, எல்லா கண்ட்ரிக்கும் போயிட்டு வர்றேன், எல்லாருக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னான். பார்த்தேன், சொன்ன அதுக்கு சந்தேகம். சரி பரவாயில்லன்னு சொல்லி அதுக்கு மேலுள்ளவர் ஸ்டேஷனுக்கு என்ன கம்ப்ளைண்ட் அனுப்பேன், என் ரிப்போர்ட் எடுத்து அங்கே அனுப்புகிறான். அங்கேருந்து வந்துச்சு.
அவன் வந்து அடுத்த விசாரணை, அவனுக்கு இதே சுவிசேஷம் தான். அடுத்தபடி மூன்றாவது ஒருத்தன் வந்தான். அவன் வந்து ஒரு வந்துட்டு இது உங்களை விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அந்த இன்னொரு இடம் இருக்குது, ஜெகப்பது இன்னொரு இடம் இருக்குது, அங்கே கொண்டு வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அவர் தமிழ் எஸ்பி. அப்போ எனக்கு அந்த பாஸ்டர் கவலைப்படுறாங்க. ஏன்னா ஐயோ பிரதர் திருப்பி ஆயிட்டேன்னு சொல்லி, ஏன்னா நல்லா நேசிக்கிற சபை, அவங்களுக்கு என்ன செய்யறது தெரியல. அப்புறம் ரொம்ப கவலைப்பட்டு அப்படியே இருக்கும்போது எனக்கு எனக்கு ஒரு பெரிய பயந்து ஒன்று உருவாகலை. ஆனால் என்ன நடக்க போது பார்ப்போம்னு உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு தெரியல, அந்த லாருக்கு தெரியும், 2 வருஷம் ஜெயிலுக்கு தெரியும். சரி பரவாயில்ல அடிச்சு உட்காந்துட்டு இருந்தேன். கடைசியில் எல்லாம் சாட்சி ஒரு தமிழ் எஸ்பி வந்தா. சொன்னா நான் தமிழே, நீங்களும் தமிழே, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் கிறிஸ்டியன்ஸை பற்றி, ஆனால் நான் ஹிந்து. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, இயேசு பற்றி எல்லாம் சொல்லி ரிப்போர்ட் இருக்குது, மலையில் எழுதி வச்சிருக்காங்க, நான் ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனாலும் இது இமிக்ரேஷன் கேஸு, கோர்ட் கேஸு நின்றுருக்குது. எப்படியாவது ஒரு டூரிஸ்டாக வந்து தெரியாமல் செய்தார் சொல்லி நான் இமிக்ரேஷன் தலைவரை பார்க்குறேன். ஆனாலும் ஜட்ஜ்மெண்ட் அவங்க சொல்கிறது தானே தெரியாது, கொஞ்சம் அனுப்பிடுறேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்தாங்க. சரி எல்லாரையும் இந்த பாஸ் எல்லாரும் பார்த்து வழி அனுப்புங்கன்னாரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, சரி போட போராட்டம் இல்லை வழி அனுப்புனா. பாஸ்டர் பார்த்து கை கொடுத்து பாஸ்டர் ஜோனுங்க அவருக்கு அவர் அழுறாரு, ஹாப்பியாக இருக்க பாஸ்டர் இதில் என்ன இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு நான் போனால் உடனே கை நீட்டுனா கையை நீட்டின உடனே விலங்க போட்டால் நேரம் கொண்டு போயிட்டான் ஜெயிலுக்கு. அங்கே கொண்டு போய் நல்லா அரை உள்ளுக்குள்ள எத்தனையோ கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க, அங்கே எண்ணி பார்க்கலாம் அவ்வளோத்தையும். அதையாவது கொண்டு கொண்டுச்சு பாஷை தெரியாத ஒருத்தர் கொண்டு போட்டேன். 6 பாஷை தெரியாதவன் அங்கே ஒன்று கொஞ்சம் போய் ஒருத்தர் ஒரு ஸ்வீசன் சொல்ல வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. சரி ஒரு ஜெபம் பண்ண முடியாது, அவங்க ஒன்றும் வழங்கவே மாட்டேங்குது. அங்கே கொண்டு போட்டாங்க. எனக்கு நான் தெரியல, பனியன் ஷர்ட்டெல்லாம் கலத்திடணும், நல்லா குளிர்ந்த ஒரு சிமெண்ட் தர அதில் படுக்கணும், ஒரு டவல் ஒரு பாய் அல்லது ஒரு பேப்பர் கைக்குட்டை ஒன்றும் இருக்கக்கூடாது, செல்ஃபோன் எல்லாத்தையும் கொடுத்துடணும். குளிக்கலாம், தண்ணி இருக்கும், ஒரு சின்ன தொட்டியில் இருக்கும், குளிச்சா அந்த ஈரத்தோட பழகிந்த தண்ணியில் படுக்கணும். அப்படியே வச்சுருக்காங்க. எனக்கு 10 நாள் சொல்லியிருக்கிறாங்க. 10 நாள் கழிச்சா கோர்ட்டுக்கு அந்த கேஸை கொண்டு போகிறேன்ட்டு. ஆனால் சபையார் எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் வீட்டுக்கு மாத்திரம் சொல்லாதுங்க, அவங்க என்ன உங்கள் வீட்டு சொல்லணும்னு சொல்லாதுங்க, ஜெயிலில் போட்டால் சொல்லுங்கள். ஒரு வேளத்தை நீங்கள் விட்டுட்டான்னு சொல்ல வேண்டாங்களா, ஏன் அவங்களோட பயம் கட்டுறீங்க, இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் சபையார் அங்கே உட்காந்து எல்லாரும் ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியாது பாஸ்டர் பிரதர் உங்களை ஜெபம் பண்ணியிருக்காங்க, சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாரும் இடத்துல நியூஸ் சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கோன்னு சொன்னாங்க. ஜெபத்தை நல்ல வைப்பாருங்க. அவ்வளோதான். ஒரு கப் காஃபி கொடுப்போம், அந்த ஒரு டம்ளர் தான் கொடுப்போம். 6 பேர் ஒரே டம்ளர் தான் குடிக்கணும், ஒரே கப் காஃபி. அது மாத்திரம் இல்லை, கொஞ்சோண்டு சோறு தருவாங்க, அது ஒரு கருவாடு வச்சு தருவாங்க, ஒரு கப் சாப்பாடு கருவாடு, அதைத்தான் சாப்பிடணும். சாப்பிட்டு குளிச்சுட்டு ஈரத்தோடு படுத்துருக்கணும், வேறு மாற்று வசதிலாம் கிடையாது, அது உள்ள போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 3ஆவது நாள் திரும்ப வந்தான்னு சொல்லி கூப்பிட்டா, பின்னங்கையை காட்டினா, விலங்கு போட்டுட்டு ஒரு காரில் ஏற்றி கொண்டு போயிட்டே இருக்கா. எங்கே கொண்டு வர கிட்டே இருக்க போகிறான்னு தெரியல, கொண்டு போயிட்டே இருக்கிறான் பாட்டுக்கு, எங்கே தான் போயிருக்காரு தெரியல. கடைசியில் போய் ஒரு இமிக்ரேஷன் ஆஃபீஸர் விட்ட உடனே அப்போ எல்லாரும் சபையார் ஜெபிக்கிறோம். சபையார் ஜெபத்தில் வல்லமை பாருங்க. எனக்கு 10 நாள் சார்னு சொன்னவே 3ஆவது நாள் என்னை கொண்டு போகிறான், அந்த ஜெயில் விட்டு இன்னொரு கொண்டு போகிறான். அங்கே போன ஒரு மலாய்க்காரி இருக்கிறார். அந்த மலாய்க்காரிட்டு எனக்கு 5 நிமிஷம் தான். அங்கே போன உடனே அவர் கேட்டார், இது என்னது எல்லாரும் கேட்டுட்டு அந்த அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த கொடியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தோடனே அவர் சொன்னேன், இது ஒரு பெருசு இல்லை, இதை பற்றி ஒன்றும் இல்லை, நீ கொடுத்த பற்றி ஒன்றும் இல்லை, அடுத்த வரத்தில் பாஸ்ட் பீஸாக எடுத்துகிட்டு வா, அப்போ நீ கொடுத்துட்டு போகலான்னு சொல்லு. இல்லையா? உடனே அவன் மலாய்க்காரியில் பேசுகிற பார்த்துட்டு ஒருத்தர் வந்தாங்கிட்ட, நான் தமிழ்காரமாக இருக்க மாதிரி கிட்ட வந்து என்கிட்ட வந்து கேட்டான், நீங்கள் தமிழான்னு கேட்டான். ஆமான்னு. எந்த ஊர்? நான் திருச்சி அப்படின்னு. திருச்சியா? எங்கள் சொந்தக்காரங்க திருச்சியில் இருக்காங்க, திருச்சியில் இருக்கிற ஒரு ஆள் ஆசை எனக்கு திருச்சி வரணும். ஐயோ பரவாயில்ல, நீங்கள் திருச்சி எங்கள் வீட்டுக்கே வந்துருக்க சொல்லி அவன் எனக்கு சாரிக்க போகிறான். அவன்கிட்ட சொல்கிறேன், நீ திருச்சிக்கு இருந்துப்பாரு சொல்லி அந்த வச்சிருந்தாரு. அவன்கிட்ட சொல்லி என்ன விஷயம் கேட்டா, இப்படி கொடுத்தேன், இப்படி நடந்துச்சு. அப்படியா, சரி நான் ஒரு ரிப்போர்ட் எழுதுறேன், அவெல்லாம் எழுதிட்டு கடைசியில் வந்து போலீஸ் வந்து விலங்குலாம் வேண்டாம் கடத்தி விட்டுன்னு சொல்லிட்டு, இது எவ்வளோ நாளுக்கு மலேசியாவில் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. அங்கே 4 நாள் இருக்குது, 4 நாள் இருந்தால் போதும், எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட் நான் வேலை துறை எனக்கு கிறிஸ்மஸ்க்கு எங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு. அப்படியா, சரி கொஞ்சம் நான் ரிலீவ் பண்ணி விட்டுறேன், எங்கேயாவது இது கொடியே கொடுத்து மாட்டிக்கிடாத, கட்டாயம் 2 நிமிஷம் போட்டுருவாங்க, நான் எப்படியாவது ரிலீஸ் பண்ணிட்டு சொல்லி அந்த ஜெபத்தின் வல்லமை ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க. அதையே சொல்லிட்டாங்க. ஆனாலும் சும்மா முடியல, ஒரு ஆப்ளிகேட் செடியும் நடந்துகிட்டு இருந்து
அங்கே போய் ஜெபம் பண்ணி கொடி எல்லாரும் பிடிக்கிட்டேன். ஒரு கொடியுமே இல்லை. எங்கள் சர்ச்சில் இருந்து ஒரு கொடி வச்சிருந்தேன், அதையும் கொண்டு போயிட்டாங்க. கடைசியில் ஒரே ஒரு வீட்டில் ஒரு கொடி எங்கேயோ கண்டுபிடிச்சேன். ஏன்னா நான் யாருக்கும் சொல்ல வெளியே தெரியும். திரும்ப போய் 300 ஃபோட்டோ காப்பி எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து 300 கொடிச்சது மறுபடியும் 300 பேர் கொடுத்துட்டு வந்தேன். உடனே சொல்லுங்களா இல்லையா? ஊழியத்தில் ஏற்றங்களோடு பள்ளங்களோடு மேடுகள் உண்டு. ஆனால் நம்ம தேவன் பெரிய எல்லாரும் எழுதிக்காக முடிச்சிருக்கோம். ஜெபம் வல்லமை உள்ளது, அது காரியத்தை சாதிக்கும். 2 வருஷம் சிறைத்தண்டர் சொன்ன எனக்கு 10 நாள் சிறையில் இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு திடீர்னு 3ஆவது நாள் வந்து வெளியே வாங்கி சொல்லி பின்னகையில் விலங்கு போட்டாங்க. பின்னகையில் விலங்கு போட்டு எங்கேயோ கொண்டு போய் உள்ள ஃப்ளைட்ல ஏற்றி என்னைய நாட்டுக்கு அனுப்ப போறாங்களோ என்ன தெரியலையே நான் யோசித்து கொண்டே இருந்தேன். என்னுடைய பாஸ்போர்ட் எடுத்தாங்க. இது ஒருடைய பாஸ்போர்ட் தான் நான் கேட்டேன். ஆமான்னு சொன்னேன். ஒரு ஷர்ட்லாம் போடு பின்னால் கெட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கூட அங்க கொண்டு போய் ஒரு தமிழனை கத்திர ஆசீர்வதித்து வைத்திருந்தார். நம்ம மலாய்க்காரை பற்றி சொன்ன இவரை நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி அவரிடத்தில் நான் விசாரித்துக்கொள்ளேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், என்னோட செய்கிறாத நாங்கள் எப்படியாவது உன்னை ரிலீவ் பண்ணி விட்டுடுறேன், நீ அப்படி போயிரு, இவர் தெரியாம சேர்க்கிறார் என்று சொல்லி விட்டுறேன்னு சொல்லி அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதி என்னை அனுப்பிவிட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்திலும் எத்தனையோ ஜெப குறிப்புகள் இருக்கிறது. இதிலும் பெரிதாவை காண்பாய். ஆண்டோடைய வாழ்க்கையில நீங்க ஜெபத்துல வைக்கும் பொழுது இதுவரையில் கண்ட அற்புதங்களை காட்டிலும் அதிசயங்களை காட்டிலும் என் திக்கவக்கதரி சங்கரவா ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல யாராவது ஹெல்ப் பண்ணுவீங்களா? எல்லாரும் கையில் கொடி ஒன்று கொடுத்துருவீங்களா? யாராவது ஹெல்ப் பண்ணுவீங்களா? எல்லாத்துக்கும் கொடிகளை கொடுங்க. நம்ம எல்லாருடைய இடதுகையை நம்ம மார்பு வைத்துக் கொள்வோம், வலதுகையில இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் ஒரு வலதுகையை பிடித்து பயப்படாது உனக்கு துணை இருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்ட பிள்ளைகளே, நீங்க 100க்கு 100 நீங்க ஒப்பு கொடுக்க விடாதபடிக்கு எத்தனையோ இச்சையான காரியங்கள், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸுடைய காரியங்கள், எத்தனையோ தொடர்புகள், எத்தனையோ கையாட்டங்கள், எத்தனையோ காரியங்கள் உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது அல்லவா? இதுக்கு ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை செய்திங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இருப்பதே பெரிய அதிசயம் அல்லவா ஆண்டவரே? இந்த இடத்துல இருப்பதே பெரிய கிருபை அல்லவா? இதுவரை நான் அழைக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை வர வைக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் நாட்கள்ல எனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஜெபிக்க வர காரியத்திற்கு இல்லாத வேளை இருக்கிறவையாக அழைக்கிற தேவன். எவைகளை நாங்கள் இழந்தோமோ அவைகளை நாங்கள் திரும்ப பெற போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீபாலாதுரி ஷாக்குரி விக்கரமபா. ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்துல கொஞ்சம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இழந்து போனவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இழந்து போனவற்றை நாங்கள் திரும்ப பெற போகிறோம் ஆண்டவரே. எந்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோமோ, இந்த ஆலயத்தில் எந்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோமோ அவைகளை நாங்கள் பெற போகிறோம் ஆண்டவரே. இதுவரை கண்ட ஆசீர்வாதத்தை காட்டிலும் இயேசுவின் நாமத்தாலே ஒரு புதிய ஆசீர்வாதம் எங்களை தொடர போகுதப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விருதாவாக ஜெபிக்கலாம் ஆண்டவரே. ஐயா, 2 வருட சிறை தண்டனையை 3 நாளிலே மாற்ற வல்லவர் எங்களுடைய அருமை தேவன். ஹல்லேலூயா. அப்பாரா சங்கரவா. உங்களுக்காக எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னாரே. உங்களுடைய சபைக்காக, உங்களுடைய போதகருக்காக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கேயோ போகாத என்னை இந்த இடத்திலே உம்முடைய சித்தத்தின்படி கொண்டு வந்தீரையா ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எத்தனை உள்ளங்களுக்கு விசுவாசத்தையும் தைரியத்தையும் இயேசுவின் நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தை கொடுத்து ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேரை இன்டர்நேஷனல் ஊழியக்காரியால் பயன்படுத்த போறீங்க ராஜா. ஆண்டவரே, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார் சொல்லி நீ பயன்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். என் அருமை சகோதரி சொன்ன வார்த்தைப்படியாக 100% not 99%. ஆண்டவரே, 100க்கு 100 ஆண்டவரே இந்த வேலையை தங்களை அர்ப்பணிக்கும்படியாக ஐயா ஐயா நீங்க தான் ஆண்டவரே. இயேசுவே, நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே. என்னால் ஒன்றுமில்லை என்று சொல்லி அர்ப்பணிக்க ஆண்டவரே உதவி செய்ய ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய பலவீனத்தை பார்க்காதபடிக்கு பலவீனத்தை போக்க வல்லவரை பார்க்கத்தக்கதாக, பரிசுத்த குறைச்சலை பாராதபடிக்கு பரிசுத்தமாக்கிற கர்த்தரையே நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். பிள்ளைடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை காண்பதற்காக ஸ்தோத்திரம். இதுவரையில் கண்டதை விட
ஆனா பெரிய காரியத்தை காண்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் இன்னைக்கு ஜெபிக்க போற காரியத்துல ஒரு பெரிய காரியத்தை காண்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இமேஜின் பண்ண முடியாத ஆண்டவரே, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான கிரியை செய்ய கர்த்தர் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயம் செய்கிற தேவன் இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்ய போகிறீர் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு அற்புதங்களை செய்ய போகிறீர் ஆண்டவரே. மகிமையான காரியங்களை நீர் செய்ய போகிறீர் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம், இந்த சபையிலே ஒரு அற்புதம், பிள்ளைகளுடைய குடும்பத்திலே ஒரு அற்புதம், ஆண்டவரே நாட்டிலே ஒரு அற்புதம், வீட்டிலே ஒரு அற்புதம். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துதி கனமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாரக்கெட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி, அல்லேலூயா. எல்லாரும் உயர்த்துமா? உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. பாரக்கெட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி, அல்லேலூயா. உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. காண்பிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாம். கல்வாரி கொடி பறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இன்னைக்கு கொடி பிடிச்சிட்டீங்க, தோப்பீங்களா ஜெயிப்பீங்களா? ரெண்டு ராஜாக்கள் சண்டைக்கு போறான். தோத்த கொடி ஏத்துவாரா, ஜெயித்த கொடி ஏத்துவாரா? அப்ப நீங்க கொடி ஏத்துறீங்க யாருடைய நாமத்துல? அப்ப ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களா? நீங்க ஜெயிக்க போற காரியத்தை ஜெயிப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெபத்திலே முடியல. இந்த ஊழியத்துல இங்கிலீஷ்ல இருக்குது, என்னுடைய மாதாந்திர பத்திரிகை தமிழ்ல இருக்குது. விரும்புறவங்க எடுத்துக்காங்க. என்னுடைய இமெயில், வெப்சைட் எல்லாமே அதுல இருக்குது. நீங்க தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. வாய்ப்பு கொடுத்த பிரதற்காக